பொதுவா எங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு பலவீனமான மனநிலை என்ன தெரியுமா? இன்னொருத்தர் செய்கிற தவறுல இருந்து நாங்கள் ஒரு நாளும் பாடம் கற்றுக்கொள்ள மாட்டோம். அதே தவிர திரும்பவும் நாங்கள் செஞ்சுதான் அதுக்கு பிறகு அதை நினச்சி கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் ஒருத்தருங்களை ஏமாத்துறாருன்னு சொல்லி தெரிஞ்சே போய் ஒருத்தர்கிட்ட ஏமாறுறன்றது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். அதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்கள் அந்த முட்டாள்தனத்தை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குது, அந்த அதிர்ஷ்டத்துக்காக எனக்கு காசு தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதில் கொண்டு போய் பில்லியன் கணக்கான காசை கொடுத்து ஏமாந்த மக்கள், ஒரு தப்பான ஸ்கீமில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் பில்லியன் கணக்கான பணத்தை இழந்த இன்னொரு பகுதியான மக்கள். இந்த மாதிரி இந்த ஆன்லைன் ஸ்கேம்ன்ற இடத்துல மிகப்பெரிய அளவிலான பில்லியன் கணக்கான பணத்தை இழந்துட்டு இன்றைக்கு எங்கள் நாட்டுக்குள்ளே அதிகமான மக்கள் நிற்கிறார்கள். நாங்கள் நினச்சி கொடுக்குறோம் இது சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லி. இல்லை, பரவலாக ஏகப்பட்ட இடங்களில் தொடர்ச்சியாக நடக்குது. எங்கள் நாட்டுக்குள்ளே மட்டுமில்லை, ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே. அதனால தான் அவ்வளவு தைரியமாக எங்கள் நாட்டுக்குள்ளே வெளிநாட்டில் இருந்து ஒருத்தன் உள்ளே வந்து இங்கே ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து அங்கே இருந்து கொண்டு எங்கட மக்களை ஏமாற்றி கொண்டுக்கிறான். இந்த வீடியோ முழுக்க ஒரு அவேர்னஸ் சம்மந்தப்படுது, ஒரு முழுமையான விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவாக தான் இருக்க போது. வீடியோவை கட்டாயமாக முழுமையாக பாருங்க. ஏன்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்து கொண்டுக்கிற நீங்கள் கூட ஒருவேளை இந்த மோசடிகளுக்குள்ள தெரியாமல் கூட மாட்டிருக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு வைரஸ் மாதிரி, ஒரு கிருமி மாதிரி தான் பயங்கர வேகமாக பரவி கொண்டிருக்குது. இந்த வீடியோவில் வந்து 3 முக்கியமான விடயங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, இப்போ நடக்கக்கூடிய இந்த மோசடிகளுக்குள்ள ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஸ்கேம் பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை வந்து அனலைஸ் பண்ணதுக்கு பிறகு என்னென்ன வழிகளில் இந்த மோசடி நடக்குதுன்றதை ஒரு 14 வழிகளில், பிரதானமாக நடக்கக்கூடிய ஒரு 14 வழிகளில் அந்த மோசடியில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரெண்டாவது, இலங்கையினுடைய சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கியால் 21 கம்பெனிகள் இலங்கைக்குள்ள தவறான முதலீட்டு திட்டங்களை பயன்படுத்துகிறதா லிஸ்ட் பண்ணப்பட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் என்னது. மூன்றாவதாக, அப்படி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஐடியா இருக்குது, முதலீடு செய்கிறதுக்கு தான் ஐடியா இருக்குன்னு சொன்னால் ஒரு சிறப்பான ஒரு முதலீட்டு திட்டத்தை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்ல போகிறேன், இந்த வீடியோட கடைசியில் சொல்ல போகிறேன். ஸோ கட்டாயமாக வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஒரு முழுமையான பயனுள்ள வீடியோவாக இந்த வீடியோ கட்டாயமாக இருக்கும். என்ன விஷயம் பண்ணுறது டீட்டெயில்டாக முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதே நேரத்தை பார்க்குறதுக்கு முதல் என்னோட வீடியோ இப்போ தான் யாராவது வந்து புதுசாக பார்த்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ், அது மாதிரி நியூஸ் அனலைஸ் அப்டேட்ஸ் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுன நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணது மறந்துடாதீங்க. தயவு செய்து இந்த வீடியோட கடைசியில் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சதுக்கு பிறகு உங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கும் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. ஓகே, முதலாவது அந்த 14 வழிகள், என்னென்ன வழிகளில் இந்த மோசடிகள் நடக்கிறத ஒவ்வொன்றா முதல்ல இருந்தே பார்க்கலாம். முதலாவது பிரதானமான மோசடி என்னன்னு சொன்னால் பிரமிட் அண்ட் பொன்சி ஸ்கீம்ஸ். இது வந்து இலங்கையில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் பிரதானமான ஒரு மோசடி, பேர் போன ஒரு மோசடி. எப்படின்னு சொன்னால் இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியே இந்த பிரமிட் ஸ்கீம்ன்றது வந்து ஒரு பிரமிட் ஷேப்பில் தான் இருக்கும். இது எப்படி நடக்கும்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னைய வச்சுக்கொண்டு சொல்கிறேன். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காசை கொடுத்து அந்த ஸ்கீமில் போய் இணைஞ்சு கொள்ளணும். இணைஞ்சு கொண்டுட்டேன்னு சொன்னால் அவர்கள் எனக்கு ஒரு ஃபேக்கான ஒரு பொருளை, இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு திட்டம் மோசடின்னு சொல்லி தெரிகிறதுக்கு முதல் அந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக நம்பணும்னு சொன்னால் அவர்கள் அதுக்காக என்ன வேணாலும் செய்வார்கள். அப்போ இந்த திட்டம் எப்படி நடக்கும்னு சொன்னால் இது ஒரு வியாபாரம் மாதிரி. ஒரு குறிப்பிட்ட பொருளை எங்களுக்கு தந்து அந்த பொருளை கொண்டு போய் நீங்கள் விற்பனை செய்தீங்கன்னு சொன்னால் அந்த விற்பனையிலிருந்து வரக்கூடிய லாபத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜான காசு வந்து உங்களுக்கு நாங்கள் தருவோம்னு சொல்லித்தான் அந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கும். ஆனால் அவர்களுடைய நோக்கம் அந்த பொருளை விற்கிறதில்லை, வேற உண்டு. அதை என்னென்ன சொல்கிறேன். அப்போ நாங்கள் அந்த பொருளை கொண்டு போய் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள், தெரிஞ்சாக்கள் எல்லாருக்குமே வந்து விற்பனை செஞ்சு கொண்டிருப்போம். அதிலேருந்து வரக்கூடிய லாபத்திலிருந்து ஒரு 10% எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு தான் அந்த உண்மையான விடயத்தை அவன் சொல்லுவான். என்னென்னு சொன்னால், எனக்கு மேலே இருக்கவன் சொல்லுவான் என்னென்னு சொன்னால், நீ வந்து என்னிட்ட சேர்ந்து கொண்ட மாதிரி ஒரு 2 பேரை உனக்கு கீழே சேர்த்து விட்டேன்னு சொன்னால் அவர்கள் போடக்கூடிய முதலீட்டிலேருந்து உனக்கு 10% நாங்கள் லாபமாக தருவோம். இப்போ உதாரணமாக எனக்கு கீழே நான் ஒரு 2 பேர் இணைச்சு கொள்கிறேன். 2 பேரில் ஒவ்வொருத்தருமே ஒரு லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் காசை வந்து அந்த திட்டத்தில் முதலீடு செய்கிறார்கள்னு சொன்னால் அந்த 1 லட்சம் ரூபாயிலிருந்து 10% எனக்கு 10,000 ரூபாவும், இன்னொரு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 10% 10,000, ஆக மொத்தம் 20,000 ரூபாய் காசு எனக்கு லாபமாக கிடைக்கும். அது வந்து ஒரு லாபம். அதுக்கு பிறகு அந்த கீழே இணைஞ்ச 2 பேருக்குமே இதே விஷயத்தை அவர்கள் சொல்வார்களானே. அப்படி சொல்லும்போது அவர்களுக்கு கீழே இன்னும் 2 பேர் இணையும் போது அந்த அவர்களுக்கு கீழே இணையக்கூடியவர்கள் போடக்கூடிய முதலீட்டிலிருந்து எனக்கு 5% வரும். அந்த வீதம் வந்து அப்படியே குறைஞ்சு கொண்டு போகும். கடைசி 1% வரைக்கும் அந்த வீதம் வந்து குறைஞ்சு கொண்டே போகும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 கட்டமாக அவர்கள் வந்து இணையும் வரைக்கும் எனக்கான ஒரு குறிப்பிட்ட அளவான லாபம் வந்து அந்த இணையிலிருந்து எனக்கு வந்து லாபமாக கிடைக்கும். நாங்கள் நினைப்போம் அவன் அந்த பொருளை விற்கிறது மூலமாக தான் இந்த லாப காசை எனக்கு கொடுக்குறான்னு சொல்லி. ஆனால் அதுதான் இல்லை.
எனக்கு கீழே இருக்கிறவன் கொடுக்குற காசுல இருந்து தான் எனக்கு லாபம் பெறும், அவனுக்கு கீழே இருக்கிறவன் கொடுக்குற அந்த காசுல இருந்து தான் அவனுக்கு அந்த லாப காசு போய்கொண்டிருக்கும். ஆக மொத்தம் 90% காசு மேலே இருக்கவனுக்கு போய்கொண்டிருக்கும், 10% மட்டும் கீழே இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு பிரிஞ்சு போய்கொண்டிருக்கும். ஒரு 10 தடவை இதே மாதிரி அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் சேர்க்கறது மூலமாக லாபம் வந்து சம்பாதிப்பார்கள், அதாவது எங்களுக்கு லாபம் கொடுப்பார்கள். இப்போ நான் வந்து இதை பார்த்துட்டு என்ன செய்வேன்னு சொன்னால் எனக்கு காசு வருதுன்னு சொல்லி போட்டு இன்னொருத்தர் வந்து சேர்க்கறதுக்கு தான் முயற்சி செய்வான். எனக்கு தெரிஞ்சவன் இல்லாட்டி சொந்தக்காரர் இப்படி யாரையும் வந்து சேர்க்கறதுக்கு வந்து முயற்சி செஞ்சு கொஞ்சம் பேர் வந்து நான் சேர்த்து விட்ருவேன். இந்த நேரத்தில் அவன் என்ன செய்வான்னு சொன்னால், மேலே இருக்கிறவன் என்ன செய்வான்னு சொன்னால், கரெக்டாக தனக்கு எவ்வளவு காசை சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணினானோ அந்த காசு அவ்வளவும் சேர்ந்ததுக்கு பிறகு மொத்தமாக இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் வெளிநாட்டுக்கு ஓடிடுவான். இதுதான் இந்த பிரமிட் ஸ்கீம். சிம்பிளாக சொல்லியிருக்கான். இது வந்து டீப்பாக போனால் பயங்கர விளக்கமாக போகும். சிம்பிளாக ஒரு அடிப்படையான விஷயம் வந்து பிரமிட் ஸ்கீமில் இதுதான். அதாவது மேலே ஒருத்தர் இருப்பார், அவருக்குள்ள 2 பேராக இணைய அந்த பிரமிட் ஸ்கீம் ஒரு பிரமிட் ஷேப் மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து இது விரிவடைஞ்சு கொண்டே போகும். இது வந்து பிரதானமாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு முதலாவது மோசடி. இலங்கைக்குள்ளேயும் பயங்கரமாக சொல்லப்போனால் ராஜபக்சக்களாலையும் இது நடத்தப்பட்டதுன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் பெரிய பிரச்சனை வந்து போய் கொண்டு வந்தது. இது வந்து இலங்கைக்குள்ள தடை செய்யப்பட்ட ஒரு ஸ்கீம். அதுதான் அந்த மத்திய வங்கியால் ஒரு 21 கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதே மாதிரி சொல்கிறேன். அடுத்தது 2வது வகையான மோசடி என்னென்னு சொன்னால் ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பொய்யான முதலீட்டு திட்டங்கள். இது எப்படி நடக்கும்னு சொன்னால் ஃபேக்கான ஸ்டாக் மார்க்கெட்ஸ், ஃபேக்கான கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபேக்கான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி பொய்யான திட்டங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதுக்குள்ளே மக்களை முதலீடு செய்ய வச்சு அதில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மோசடி. இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக மாறக்கூடிய முக்கியமான ஒரு மோசடி. அடுத்தது 3வது மோசடி என்னென்னு சொன்னால், இதுதான் நிறைய மக்கள் மாட்டிக்கொள்கிற ஒரு மோசடி. இது என்னென்னு சொன்னால் ஃபிஷிங் ஸ்கீம்ஸ். இது வந்து நீங்கள் நிறைய பேர் நீங்கள் ஏற்கனவே அனுபவப்பட்டும் இருப்பீங்க. எப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபோனுக்கோ இல்லாட்டி உங்களோட மெயிலுக்கோ நாங்கள் இந்த பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்களோட ஓடிபி நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு ஃபேக்கான ஒரு ஃபோன் கால். தயவு செய்து நான் இந்த வீடியோ மூலமாக ஒரு விழிப்புணர்வை சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், பேங்க்லேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணுறோம்னு சொல்லி வரக்கூடிய எந்த ஃபோனையுமே நீங்கள் 100% தயவு செய்து நம்பாதீங்க. அது உண்மையிலேயே பேங்க்லேருந்து கால் பண்ணாலும் சரி, நீங்கள் நேரடியாக போய் அதுக்கான தெளிவை பெற்றுக்கொள்கிறது தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குமே தவிர, மற்றும்படி இந்த மெயிலில் வரக்கூடியது இந்த ஃபோன் காலில் வரக்கூடியதை தயவு செய்து நம்பி முக்கியமாக உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் உங்களோட ஓடிபி நம்பரையும் தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அக்கௌண்ட் நம்பர் அங்கே நீங்கள் சொன்னதுக்கு பிறகு அதை இன்புட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபோனுக்கு வரக்கூடிய ஓடிபி நம்பரை கேட்டு அதிலிருந்து தான் உங்களோட காசை வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது. எனக்கும் லாஸ்ட்டாக ஒரு டிஎம் வந்திருந்தது. ஒரு கேர்ள் எனக்கு தன்னோட காசும் வந்து இந்த மாதிரி மோசடி செய்யப்பட்டன்னு சொல்லி. ஸோ இது வந்து பரவலாக நிறைய இடங்கள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மோசடி. ஸோ தயவு செய்து பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறோம்னு சொல்லி வரக்கூடிய எந்த ஃபோனையுமே நீங்கள் நம்பி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரையோ இல்லாட்டி ஓடிபி நம்பரையோ தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்கள் எதையுமே சொல்லாதீங்க. எந்த உங்களோட தனிப்பட்ட தகவல்களையும் தயவு செய்து அந்த மாதிரி வரக்கூடிய ஃபோன்லேருந்து கொடுக்காதீங்க. அது உண்மையிலேயே பேங்க்லேருந்து பேசினாலும் பரவாயில்லை, நீங்கள் நேராக போய் நான் நேராகவே வாரணும்னு சொல்லி போட்டு நீங்கள் நேராக போய் அங்கே போய் கிளாரிஃபை பண்ணிக்கொள்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பானதாக அமையும். ஓகே, அடுத்தது 4வது வகையான மோசடி என்னன்னு சொன்னால் லொட்ரி அண்ட் ப்ரைஸ் ஸ்கீம்ஸ். இதுவும் வந்து பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மோசடி. எப்படி நடக்கும்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு லொட்ரி ஒரு அதிர்ஷ்ட லாபம் கிடைச்சிருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பரிசு பொருள் கிடைச்சிருக்குது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எங்களுக்கு இவ்வளவு காசை கட்டி போட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மோசடி. உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. நிறைய மக்கள் இந்த அதிர்ஷ்ட லாபத்தை நோக்கி வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாமே எனக்கு 100% நம்பிக்கை கிடையாது. அது எடுக்கிறதால உங்களுக்கு காசு மட்டும்தான் விரயமாக போகுமே தவிர யாராவது ஒருத்தருக்கு மட்டும் அந்த அதிர்ஷ்டம் வந்து போய்கொண்டிருக்கும். அதுக்கு பின்னால் பெரிய மோசடி இருக்குது. அதை வந்து முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் வந்து கட்டாயமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த 5வது மோசடி என்னென்னு சொன்னால் சைபர் கிரைம்ஸ். இதுவும் வந்து ஒரு பயங்கர முக்கியமான ஒரு மோசடி. உங்களோட ஃபோனில் வரக்கூடிய ஃபேக்கான லிங்க்ஸ், யாராவது உங்களுக்கு தெரியாதவர்கள் அனுப்பக்கூடிய லிங்க், அதே மாதிரி உங்களோட வாட்ஸ்அப்பில் வரக்கூடியது, உங்களோட மெயிலுக்கு வரக்கூடியது, இந்த மாதிரி தெரியாதவர்களால் உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு தெரியாத இணைப்பையும் தயவு செய்து கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போகாதீங்க. அது பெரும்பாலும் மோசடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட டேட்டாவை அவர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உங்களோட ப்ரைவேசி சம்மந்தப்பட்டது, உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், உங்களோட தனிப்பட்ட விடயங்களை உங்களோட ஃபோன் மூலமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே அதிகமாக இருக்கும். அப்படி எடுத்து வச்சுக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு உங்களை மிரட்டி உங்கள்கிட்ட இருந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. இப்போ இந்த ஏஐ உருவாகி இருக்கிறதால இது இன்னும் பயங்கர டேஞ்சராக வந்து மாறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அன்னோன் லிங்க்ஸை வந்து தயவு செய்து கிளிக் பண்ணி உள்ளே போயிடாதீங்க. முக்கியமாக வாட்ஸ்அப் யூசர்ஸ்,
வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தேவையற்ற லிங்க் எதையுமே வந்து தயவு செய்து கிளிக் பண்ணிடுறாங்க. ஓகே, அடுத்த மோசடி என்னென்னு சொன்னால் ஆன்லைன் லோன் அண்ட் கிரெடிட் கார்டு ஸ்கேம்ஸ். இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நாங்கள் லோன் தரோம், நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் தாங்க. இப்போ சிம்பிளாக தான் இது ஆரம்பிக்கும். உங்களுக்கு நாங்கள் ஆன்லைன் லோன் ஒரு 10,000 ரூபா தரோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் காசு தந்தீங்கன்னா நாங்கள் அந்த காசு வந்து உங்களுக்கு தருவோம்னு சொன்னால் ஒரு 1000 ரூபான்னு சொல்லி நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஆனால் 100 பேர்கிட்ட அவன் 1000 ரூபா வாங்கினான்னு சொன்னால் அவனை எவ்வளோ காசு சம்பாதிப்பான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி 1000 பேர்கிட்ட வாங்கினா 10,000 பேர்கிட்ட வாங்கினா அந்த மாதிரி தான் இவர்களுடைய மோசடிகளுடைய அளவுன்றது வந்து அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்பாமல் தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்தது வந்து ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்து தமிழர்கள பகுதியில் தாராளமாகவே நடக்குது. உங்களை நாங்கள் வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறோம், சில பேர் நேரடியாகவே வருவார்கள். நேரடி முகவர்களை வச்சுக்கொண்டு நேரடியாகவே வந்து கதைச்சு உங்கள்ட்ட இருந்து ஒரு காசை வாங்கி கொண்டு நாங்கள் அங்கே போய் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் அனுப்பி விட்றோம்னு சொல்லி அங்கே போயிட்டு அதுக்கு பிறகு அவரோட ஃபோனும் ஒர்க் ஆகாது, அவரை கண்டுபிடிக்கிறதும் பயங்கர கஷ்டமாக போயிடும். நாங்கள் தான் நீங்கள் காசை கொடுக்க மாதிரிட்டு முட்டாள் மாதிரி இங்கே இருந்து கொண்டிருப்போம். ஓகே, அடுத்த மோசடி என்னென்னு சொன்னால் ஃபேக் இ-கமர்ஸ் ஸ்டோர்ஸ். இது வந்து சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடியது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குற சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு JBL பாக்ஸ் உண்டு, ஒரு 10,000 ரூபாய் விலை இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து நாங்கள் ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது 1000 ரூபாய்க்கு இருக்கும். இதை நீங்கள் 1000 ரூபாய்க்கே வாங்கலாம்னு சொல்லி அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் அங்கே கொண்டு போய் எங்களோட காசை வந்து ஆன்லைனில் பே பண்ணோம்னு சொன்னால் அந்த பொருளும் வராது, காசும் அப்படியே போயிடும். அந்த மாதிரி சில ஃபேக்கான இ-கமர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதுலேயும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தள்ளியே இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். 9வது மோசடி என்னென்னு சொன்னால் ஃபேக் க்ரௌட் ஃபண்டிங் கம்பெனிஸ். அதாவது எமோஷ்னலாக நிறைய பேரை வந்து ஃபேக்காக ஏமாத்துறது. நிறைய வாட்ஸ்அப்பில் வரும். நான் சொன்ன மாதிரி தான், இவருக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த மெசேஜுக்கு இந்த நம்பருக்கு எங்களுக்கு ஒரு காசு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு வெள்ள அனர்த்தம் வந்திருக்குது, இதுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க, இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த நோய் இருக்குது, இதுக்காக உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆன்லைனில் வரக்கூடிய மோசடியானது. சில விஷயங்கள் உண்மையாகவே வரும். இப்படியான மோசடிகள் நடக்கிறதால எங்களுக்கு எதை நம்புறன்றதை தெரியாமல் இருக்கும்போது சரியான முறையில் உதவியும் வந்து செய்யாமல் போகலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதுக்கு அதில் வரக்கூடிய அந்த நம்பர்ஸுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு உங்களோட காசை கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே அவதானமாக இருங்க. 10வது மோசடி என்னென்னு சொன்னால் ஃபேக் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். இது வந்து ஒரு அரசாங்கம் மாதிரியே, ஒரு அரசாங்கத்தில் வரக்கூடிய ஒரு லெட்டர் மாதிரி, இல்லாட்டி ஃபோன் மாதிரி உங்களுக்கு மெயில்ஸ் மூலமாகவோ இல்லாட்டி டிரெக்டாக ஃபோன் மூலமாகவோ வரக்கூடிய ஃபோனை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட காசை வாங்குறது, நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும், இந்த மாதிரி சில ஃபேக்கான மோசடிகள் வந்து நடக்கும். அதிலிருந்தும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. இப்படி வரக்கூடிய மெயில்ஸை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால், முக்கியமான தரப்புலேருந்து ஒரு பேங்க்ல இருந்து இல்லாட்டி ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு மெயில் வருதுன்னு சொன்னால் அது இந்த ஃபார்மேட்டை பார்க்கும்போது எங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும். ஒரு பக்காவான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஒரு ஒஃபிஷியலான மெயில் எப்படி வருமோ அப்படியான ஒஃபிஷியலாக வந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதை வந்து நம்பலாம். அதிலே வந்து நீங்கள் 1க்கு 10 தடவை அதை நீங்கள் திரும்ப செக் பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதிலிருந்தும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. அடுத்த 11வது மோசடி என்னென்னு சொன்னால் இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்கீம்ஸ். இதுவும் வந்து சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பொய்யான இன்சூரன்ஸ் கம்பெனிஸை நடத்தப்படுற ஒரு முக்கியமான மோசடியாக இருக்கும். அதிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. அடுத்தது ரொமான்ஸ் ஸ்கீம்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சில ஃபேக்கான ஆப்ஸை யூஸ் பண்ணி, சில இந்த டேட்டிங் ஆப்ஸ், சோஷியல் மீடியா, இந்த மியான்மரில் நடத்தப்படக்கூடிய ஸ்கீம்ஸ், இலங்கையிலேருந்து வெளிநாட்டுக்கு வேலைகளுக்காக கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி அங்கே நடத்தப்படுற ஒரு மோசடி வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசடி தான். ஸோ இந்த மோசடியிலையும் தயவு செய்து மாட்டிக்கொண்டுறாங்க. அடுத்தது 13வது மோசடி என்னென்னு சொன்னால் ஏஐயை யூஸ் பண்ணி நடத்தப்படக்கூடிய மோசடி. இது வந்து இப்போ என்னைய மாதிரியே கதைக்கக்கூடிய மாதிரியான ஒரு வாய்ஸ் க்ளோனை வச்சுக்கொண்டு எந்த வாய்ஸ் மாதிரியே க்ரியேட் பண்ண முடியும். அப்படி க்ரியேட் பண்ணி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, இப்போ என்னோட க்ளோஸாக இருக்கிற இன்னொருத்தரோட நம்பர் எடுத்து அவருக்கு கால் பண்ணி நான் கதைக்கிற மாதிரியே அவர்கிட்ட இருந்து காசை வாங்குறது, இல்லாட்டி வாய்ஸ் நோட் அனுப்புறது, இந்த மாதிரி ஏஐயை வச்சு சில மோசடிகள் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது. எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இதுக்குள்ளே வந்து வைடாக வேறு வழிகளையும் மோசடிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ அதிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அவதானமாக இருந்து கொள்ளுங்க. அடுத்தது கடைசி 14வது வழி என்னென்னு சொன்னால் சேரிட்டி ஸ்கேம்ஸ். இந்த சேரிட்டின்றது வந்து வெளிநாடுகள்லையும் பெரிய அளவில் நடக்குது, இலங்கைக்குள்ளேயும் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. சேரிட்டி என்ற பேரில் நடக்கக்கூடிய பெரிய அளவிலான கோடிக்கணக்கான மோசடிகள். அதுக்குள்ளே கோடிக்கணக்கான பணமும் ஒருத்தண்ட பேரை வச்சுக்கொண்டு யூஸ் பண்ணி பணத்தை சேர்த்து போட்டு அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மோசடியாகவும் இதுவும் வந்து பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த 14 தான் பிரதானமாக நடக்கக்கூடிய முக்கியமான மோசடிகள். தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரியான மோசடிகள் வந்து தள்ளியே இருங்க. நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் காசை கொடுத்து போட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும்
முதலாவது அந்த நபரை வந்து பிடிக்கிறது பெரிய ஒரு கஷ்டம். அப்படியே கஷ்டப்பட்டு போலீஸார் அவரை பிடிச்சிட்டாலும் நீங்கள் கொடுத்த காசுன்றது கொடுத்தது தான், இழந்தது தான். அதுக்கு பிறகு அந்த காசை மீட்கிறன்றது 95% ஒரு பொய்யான ஒரு வேலை தான். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரியான மோசடிகளை வந்து கடைசி வரைக்கும் மாட்டிக்கொண்டாங்க. ஓகே, இப்போ வந்து இலங்கையினுடைய மத்திய வங்கியால் ஒரு 21 நிறுவனங்களினுடைய பெயர்கள் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டு வெளியிடப்படுகிறது. தயவுசெய்து இந்த நிறுவனங்களில் மக்கள் யாருமே முதலீடு செய்யாதீங்கன்னு சொல்லி, இவர்கள் ஃபேக்கான இந்த பிரமிட் ஸ்கீம் மாதிரியான பொய்யான ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜனவரி 25 இந்த லெட்டர் வந்து மத்திய வங்கியால் வெளியிடப்படுகிறது. நீங்கள் எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருக்கிறீங்க தானே? உங்களோட ஃபோனில் கூகுளில் போயிட்டு நான் சொல்கிறத சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் கீழே நீங்கள் பார்க்குறத வந்து சர்ச் பண்ணுங்கள். நோட்டீஸ் டு ஜென்ரல் பப்ளிக் ஒன் ப்ரொஹிபிட்டட் பிரமிட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கே சென்ட்ரல் பேங்கினுடைய வெப்சைட் வந்து முதலாவதாக வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் கீழே வந்து ஃபுல் டெக்ஸ்ட்ன்னு இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு 21 நிறுவனங்களினுடைய பெயர்கள் அங்கே லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். அங்கே தமிழ் என்ற ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். இந்த நிறுவனங்களுடைய பெயர்களை எதுக்காக நான் இந்த வாயால் சொல்லலைன்னு சொன்னேன், இந்த வீடியோவில் சொல்லலைன்னு சொன்னால், இந்த நிறுவனங்கள் வந்து இந்த மோசடி செய்யக்கூடிய எந்த நிறுவனமாக இருந்தாலுமே, இந்த நிறுவனம் இல்லை எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அது வந்து எங்களுக்கு மோசடியாக தெரியாது. போக போக அவர்கள் எங்களை ஏமாற்ற ஆரம்பிக்கும் போது தான் அதுங்களுக்கு மோசடின்றது தெரியும். ஸோ இந்த நிறுவனங்கள் என்ன செய்யும்னு சொன்னால், இப்போ இலங்கைக்குள்ளே இந்த நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டு தான் ரன் பண்ணப்பட்டு கொண்டிருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுற, ஒரு பொருளை வந்து நாங்கள் விற்கிறோம்ன்ற பேரில் பதிவு செய்யப்பட்டு நடத்தப்படக்கூடிய நிறுவனங்களாக தான் இந்த நிறுவனங்கள் இருக்கும். அப்படி நடத்தப்படக்கூடிய நிறுவனங்களை மோசடின்னு சொல்லி நாங்கள் நேரடியாக சொன்னால், அந்த நிறுவனங்கள் என்ன செய்யும்னு சொன்னால், எங்களோட பேருக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டார்கள், இவர்கள் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்லி எங்கள் மேலே கேஸை திருப்பி விட்டுருவாங்க. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், அவர்கள் மோசடி செய்யும் வரைக்கும் தானே அது மோசடி என்று வந்து உறுதிப்படுத்தப்படும். மோசடி செஞ்சால் தானே, மோசடி செய்யும் வரைக்கும் அவர்கள் வந்து நல்லவர்களான். அப்போ அப்படி இருக்கும்போது ஒருவேளை அவர்கள் மோசடி செய்யாமல் தொடர்ச்சியாக அதை கண்டினியூ பண்ணுவார்களாக இருந்தால் அது எங்களுக்கு தான் ஆப்பா வந்து முடியும், எனக்கு தான் ஆப்பா வந்து முடியும். அப்புறம் நான் தான் அதுக்கு நட்டஈடு கொடுக்க வேண்டியது வரும். அதனால தான் நான் நேராக சொல்லலை. ஸோ அந்த கட்டாயமாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த நிறுவனங்களுடைய பெயர்களை வந்து தெரிஞ்சு கொண்டு, அப்படி உங்களினுடைய நீங்கள் ஏற்கனவே ஒருவேளை முதலீடு செய்திருந்தாலும், அந்த நிறுவனங்களை முதலீடு செய்திருந்தாலும் இப்போவே உடனடியாக அந்த திட்டத்திலிருந்து உடனடியாக விலகிக் கொள்ளுங்க. உங்களுக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் போதும்னு சொல்லி தயவு செய்து விலகிக் கொள்ளுங்க. திரும்ப முதலீடு செஞ்சீங்கன்னு சொன்னால் மொத்த பணத்தையும் நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு தேவை வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி தான் உலகம் முழுக்களுமே, இது இலங்கைக்குள்ளன்னு சொல்லி மட்டுமில்லை, உலகம் முழுக்களுமே இந்த ஆன்லைன் மோசடின்றது வந்து பெரும்பாலும் நடந்து கொடுக்குது. ஓகே, இப்போ 3வது விஷயத்துக்கு வரேன். இப்போ நம்ம சொன்ன எல்லா மோசடிகளுக்குள்ளேயும் மக்கள் எதுக்காக தெரிஞ்சோ தெரியாமலோ கொண்டு போய் பணத்தை போடுறார்கள்னு சொன்னால், இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்கும்னு சொல்லி, இதில் இருந்து எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு லாபம் கிடைக்கும்னு சொல்லி தானே எல்லாருமே கொண்டு போய் பணத்தை போடுறார்கள். அப்படி இந்த தேவையில்லாத மோசடி செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் முதலீடு செய்யாமல் சரியான நம்பிக்கைக்குரிய இடத்துல முதலீடு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் தேடி ரியலைஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இதை பற்றி கணக்கெடுக்கிறது இல்லை, ஆனால் இது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு இடம், தங்கம், கோல்டு. இதை வந்து நிறைய பேர் விளங்கி கொள்வதில்லை. ஏன்னு சொன்னால், கடந்த வருடத்தில் தங்கத்தினுடைய பெறுமதிக்கும் இப்போ இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய பெறுமதிக்கும் இடையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கின்றதை நீங்களே அந்த விலையை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். தங்கம்ன்றது ஒரு சரியான முதலீடு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம். நீங்கள் தங்கத்தை நகையாக வாங்கி வச்சுருந்தாலும் சரி, இல்லாட்டி தங்க நாணயமாக வாங்கி வச்சுருந்தாலும் சரி, இல்லாட்டி பிஸ்கட்டாக வாங்க வச்சுருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தங்கத்தை சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு முதலீடாக இருக்கும். ஏன்னு சொன்னால், இதை நான் எதுக்காக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால், இங்கே அதிகமாக பணத்தை இழக்கிறார்கள் யாராக இருக்கிறார்கள்னு பார்த்தா மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவர்களான். ஒரு கொஞ்சம் காசை வச்சுக்கொண்டு அதை வச்சு என்ன செய்கிறேன்னு சொல்லி கொண்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த காசை வந்து இழக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக ஒரு தங்கத்தில் ஒரு நகையை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கூட உங்களுக்கு அது லாபமாக தான் இருக்கும். தங்கத்தினுடைய பெறுமதி வந்து எப்போவுமே குறைய போகிறதில்ல. நீங்கள் தங்கத்தை பற்றி ஃபுல்லாக விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் கூட நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து இந்த மாதிரியான தவறான இடங்களில் மோசடி செய்யக்கூடிய இடங்களில் போய் உங்களோட காசை இழக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சு நீங்கள் சின்னதாக ஒரு கோல்டில் ஒரு ஜுவல்லரி வாங்கி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கூட உங்களுக்கு அது லாபமாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பார்த்து சரியான முடிவை வந்து கட்டாயமாக எடுத்து நல்ல முறையில் உங்களோட பணத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, தயவு செய்து அதை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீங்க. ஓகே, இதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷாப்பிங் வச்சுருந்தா கட்டாயமாக புது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இதை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே கட்டாயமாக இந்த வீடியோ ஷாப்பிங் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கிளியர் கமெண்ட் சொல்லலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி சொன்னால் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தெரிஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோஸ் சந்திப்போம். நன்றி.